மக்களே, வெல்கம் பேக் டு ஆமியல்ஸ் vlog. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குட் ஃப்ரைடே. ஸோ காலையில் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து நான் குட் ஃப்ரைடேல ஏசப்பா சிலுவையில் பேசின 7 வேர்ட்ஸில் 4th வேர்ட் வந்து பேச போகிறேன். அதனால் காலையிலே வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் மெசேஜுக்கு. அலாங் வித் மை மதர். எங்கள் மம்மியும் பேச போகிறாங்க. எத்தனாவது வார்த்தை மம்மி நீங்கள்? 3வது வார்த்தை பேச போகிறாங்க. ஸ்திரீயே அதோன் தாய், ஸ்திரீயே அதோன் தாய் அப்படின்ற வார்த்தை. நான் வந்து என்ன வார்த்தை பேச போறேன், மத்தேயு 27:26 ஏலி ஏலி லாமா சபக்தானி, அதாவது என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்லி மரத்துல சிலுவையில தொங்கிட்டு இருக்கும்போது உரத்த சத்தமா ஆண்டவர் அம்மா வந்தா நான் செத்துருவேன். காஃபி குடிச்சிட்டு இருந்தாங்க. டம்ளர் நகர்த்தி வச்சா கொட்டிட்டேன். எங்க சர்ச்சுக்கு என்ன வந்திருக்குன்னு பாருங்க. ஹாட் கிராஸ் பன். ஹாட் கிராஸ் பண்ணா குட் ஃப்ரைடே அதுமா ஒரு பாஸ்டர் வீட்டில் எல்லாரும் குளிச்சு கிளம்பி ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த கடைக்குட்டிக்கு மட்டும் என்ன பொய் சொல்லாதே உயிரை வாங்காதே டேடிக்கிட்டே திட்டு வைக்கிறேன் போன்றான். குறிப்பிட்டவளே தெரியாது, டேடி வந்து அவங்க தான் அடிப்பாங்க. போ பிரின்சி, பிரின்சி எந்திரிடி. பிரின்சி டேடி என்ன திட்ட போறாங்க, எந்திரி. சர்ச்சுக்கு ரெடி ஆயிட்டேன். குட் ஃப்ரைடே அன்னைக்கு தாங்க நாங்களாம் பிளாக் போட முடியும், மற்ற நேரம்லாம் பிளாக் போட்டால் சொடப்பு கடையால் அடிப்பாங்க. ஸோ ரெடி ஆயிட்டேன். நீ என்ன பிளாக் போட முடியாது கலர் கிட்ட? பிளாக் இல்லை. இன்னைக்கு காலையிலே எங்கள் சர்ச்சில் ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. ஏன்னா சர்ச்சை க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்களா, ஒரு தாத்தா என்ன பண்ணாரு, ஒய்ஃபையோடைய அந்த டேபிள் வந்து க்ளீன் பண்ணும்போது ஒய்ஃபை மோடம் வந்து கீழே தள்ளி விட்டுட்டாரு. அவன் ஜபு டேடி, ஐயோ 6 லைட் எரிய வேண்டிய இடத்துல 4 லைட் தான் எரியுதான். டென்ஷன் உச்ச கட்டத்தில் இருக்காரு. ஏதாவது இப்போ பண்ணோன்னா அவ்வளோதான், நாங்கள் செத்துருவோம். நான் க்ரீம் கேட்டேன்னா நான் செத்துட்டேன்ல. க்ரீம் வாங்கணும்னு நினச்சி வச்சிருந்தேன். அந்த க்ரீம் போய் கேட்டேன், நான் செத்துருவேன். இன்னைக்கு அவ்வளோதான், இன்னைக்கு எதுவும் கேட்காத. சர்ச்சில் வந்து எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து ஒரே ஒரு பேனர் தான் பின்னாடி இருக்கும். அது வந்து பிங்க் கலர் பேனரு. ஆனால் இன்னைக்கு தான் வந்து பர்பிள் கலர், பர்பிளாக டார்க் ஒரு மாதிரி அது என்னது நவாப்பழ கலர் சொல்லுவாங்கள்ல, அந்த கலர் பேனர் ஒட்டியிருக்காங்க. பட் கேமரா செட்டிங் கரெக்டாக இல்லை, அதனால நவாப்பழ கலருமே பிங்க் கலர் மாதிரி தான் தெரியுது பார்க்குறதுக்கு. நீ பேச போறியா இன்னைக்கு? பாட்டு பாட போறியா? எஸ். என்ன பாட்டு பாட போகிறேன்? உங்களை ப்ரேயரில் சந்திக்கிறேன். பாய். என்ன கிழிச்சிங்க நீங்க வந்து இப்படி உட்கார்ந்து இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சண்டே பிரேயர்ல பாட்டு பாடிங்க. நீ பாருங்க.
லட்சணமா இருக்கு. ஆட்டுக்குட்டியானவரே பாவங்கள் சுமந்தீ உமக்கே எங்கள் மக்களே இந்த பாட்டு சொதப்புன முக்கியமான ஆள் வந்து இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்க பைத்தியக்காரி தான். நானா நீயா? நீதான் ஹஸ்கி வாய்ஸ்ல பரன் காமெடி பண்ணாங்க. நான் வந்து என்னோட மெலோடியஸ் அடிக்கடி ஐஸ்வர்யம் உள்ளவர் நீர் எல்லாமே இழந்தீரே எல்லாவற்றாலும் என்னை நிரப்பிடவே எல்லாவற்றாலும் என்னை நிரப்பிடவே செல்வந்தனாயானேனே செல்வந்தனாயானேனே அங்க பாரு லைட் போட்டா வெள்ளையா இருக்கு. கியூட்டா இருக்கேன். நீ போட்டிருக்க ட்ரெஸ் யாருது? என்னோடது. எனக்கு அப்படியே டிசைன் பண்ணி வாங்குவேன். அடி வாங்குறதுக்கு தான் ஓடுறேன். ஒன்னும் சொல்லல ப்ளீஸ் சொல்லு. பரவாயில்லடி, ஜப்பு நல்லா வெள்ளையாகும் தெரியுது. எனக்காக மட்டும்தான் சொன்னீங்க. நீ ஏன் பெத்தன்னு கேட்க கூடாதுன்னு சொன்னீங்க. மம்மி கிரேசி தான் இருக்கு. வீடியோ எடு, அது கட் பண்ணிட்டு வீடியோ எடு. வீடியோ தான். ஓகே ஓகே. எங்க அப்பா வந்து எங்க அம்மாக்காக ஆசையா வாங்கி கொடுத்தாங்க. ஆமா, ரொம்ப ரொம்ப ஆசையா அடிக்கடி அந்த பருப்பு மீடியம் சைஸ் ஜாரே சின்ன ஜார் மாதிரி இருக்கு. இது பெரிய ஜாரா, இதுதான் மீடியம் சைஸ். ஆமா கிரேசி, உனக்கு எல்லாமே சிரிப்பு ஓவரா இருக்கு. மம்மி உங்களுக்கு இது சந்தோஷமா? என்ன வாங்கணும் பெரிய விஷயம் guys. ரொம்ப பேசக்கூடாது guys. ஜூஸ் போட்டு பாரு, தரவே மாட்டேன். தர மாட்டேமா? என்ன போடுவேன். இது எதோட முடிடி? எதுக்குமே பிக்கிறாங்கல. உன் வாய்க்கு முடியா இருக்கும் பாரு. பிரஸ் பண்ணி டர்ன் பண்ணனும் போட்டுருக்காங்க. க்ளோஸ் பண்றது பிரஸ் பண்ணி இப்படி டர்ன் பண்ணு. நானா உடைஞ்சிரும் போது. ஏறுமே, அது அதுக்குள்ளது இல்லடி, இதுக்குள்ளதான் இருக்கும். மூடிட்டு வர மம்மி உடைச்சிட்டா. மம்மி மம்மி உடைச்சிட்டா. நல்லா 3 மணி நேரம் தூங்கிட்டு இப்பதான் எழுந்திரிச்சிருக்கேன். அம்மா அப்பா 2 பேருமே தூங்கிட்டு இருக்காங்க. எழுந்துச்சு வந்து பார்த்தா எங்க வீட்டு எங்க வீடு இளவரசி வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கா. உருப்படியா என்னன்னு காட்டுறேன். டீ போட்டுட்டு இருக்கேன். டீ போடுறியா? எனக்கா? இல்ல டேடிக்கு. ரெண்டு இன்ஸ்டாங்களாடி. என்ன கிரேசிமா சொல்லுமா, வாழ்க்கை எப்படி போகுது? ஏன் கேவலமா போகுது? என்ன 12th. இன்னைக்கு என்ன நாள்? குட் ஃப்ரைடே. குட் ஃப்ரைடே எதுமா கேவலமா போகுதுன்ற தெரியாம சொல்லிட்டு. இப்போ சொல்லு, வாழ்க்கை எப்படி போகுது? சூப்பரா. ஏன் சூப்பரா போகுது? ஏன்னா வந்துட்டு ஏசு படமுக்காக உயிரை கொடுத்துருக்காரு. வெரி குட், தேங்க்யூ. இருங்க, என் தங்கச்சியோட டைரி உங்களுக்கு காமிக்கணும்னு நான் நினைச்சேன். அவ டைரி, அவ 12th சாரி 10th எக்ஸாம் எப்படி எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் எழுதி முடிச்சோடனே டாப்பர் மாதிரி 90 above எல்லாத்துலயும் எடுத்துருக்கா. 90 above எடுத்துருக்கா.
ஒரு எக்ஸாம் எழுதி முடிச்சோடனே எழுதின ரிவ்யூவும் எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இருக்க ரிவ்யூவும் மேலே கீழே எழுதி வச்சிருப்பான். நான் காட்டுறேன், காட்டு. என்ன ஆர்டரு? என்ன ஆர்டரு? ஸ்கூல்ல ப்ளூட்டோ கேம் விளையாடிட்டு இருக்கு. என்ன கேம்? ப்ளூட்டோ கேம். ஒருத்தவங்க கடை வச்சு அதுக்கு காசுலாம் இருக்கணும், காசுலாம் நிறைய வச்சு. என்னடி பாட்டிங்க வச்சிருக்க மாதிரி பர்ஸ் வச்சிருக்க? வேற பர்ஸ் என்கிட்ட இல்லை. பேப்பர் காசு செஞ்சு வச்சு ஜுவல்லரி ஷாப்க்கு அது மாதிரி கிடைக்கிற டாய் ஷாப்பு. இது வந்து என் ஃப்ரெண்டு நாசுன்னு வச்சா முன்னாடி ஒரே போட்டா நாசுன்னு வச்சு ஆளுக்கு கடை வச்சிருக்கணும். ரெண்டு பேர் மட்டும் பார்ட்னராக இருக்கணும். நானும் என் பக்கத்தில் உட்காந்துருக்க பொண்ணு, நாங்கள் 2 பேரும் பார்ட்னர்ஸு. எல்லா இதையும் என் தலையில கேட்டுட்டா. நானும் இப்போ எல்லாத்தையும் பார்த்தாகணும். அப்போ நம்பர் கொடுத்து நீ வேணா அனுப்பி விட, நான் செஞ்சு தரேன்னு சொன்னா. ஆனால் அவன் நம்பர் எங்கே போச்சுன்னு தெரியல. அதனால அப்படி வச்சுருக்கேன். இது ரொம்ப வாழ்க்கைக்கு முக்கியம். எனக்கு 38,000 ரூபாய் கிடைக்குதுடி. நீ பாரு, 38,000 ரூபாய் கிடைக்குது. நிறைய ஆர்டர் வந்திருக்கு. இப்போ டிஸ்கவுண்ட் போக நீ அதெல்லாம் வெட்டி எடுத்துட்டு போவேன். எடுத்துட்டு கொடுப்பேன். இதுல இருக்கதான் வெட்டி இது வந்து சும்மா மாடல் காமிக்கிறது. அதே மாதிரி இதுல செஞ்சு எடுத்துட்டு போவேன். ஆமா. சரி, இந்த கலர் இதெல்லாம் வேஸ்ட் தானே? ஸ்கெட்ச் எல்லாம் வேஸ்ட் தானே? இல்ல, எனக்கு காசு கிடைக்குது. உண்மையான காசா? நான் காமிச்சல பொம்மை காசு தான். சரி, நீங்க என்ன நாள் இன்னைக்கா? குட் ஃப்ரைடே. என்ன நாள் இன்னைக்கு? எதுக்கு குட் ஃப்ரைடே கொண்டாடுறோம்? ஏசப்பா சிலுவையில் அரைஞ்சிட்டுக்காக பண்ணோம். ஏசப்பா எதுக்கு சிலுவையில் அரைஞ்சாங்க? நம்ம செஞ்ச பாவத்துக்காக அவங்க அரைஞ்சாங்க. சிலுவையில் அரைஞ்சதுக்கு 5 விசுவாசமா இருக்கியா நீ? இருக்கேன். எப்படி? ரொம்ப நல்லா இருக்கு. ப்ரேயர் பண்ணுவேன். இன்னைக்கு பண்ணல, நேற்று பண்ணேன். டோன்ட் ஹிட் செல் மீ. என் லாங்குவேஜ் புரியாது. போ, மம்மிக்கு மட்டும்தான் என் லாங்குவேஜ் புரியும். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு தாயா அவங்க பண்ண வேண்டிய ஜாப் எல்லாம் குட்டா பண்றாங்க. நீ ப்ரேயர் பண்ணியா கிட்ட பண்ணேன்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கலாம். இத ப்ரேயர் பண்ணியா? இல்ல. ஏன் பண்ணல? பண்ணுவேன், அப்புறமா பண்ணுவேன். நைட் பண்ணுவேன். நீதான் ஆண்ட்ரோசர்லாம் தெரியல, மூஞ்சி தான் தெரியுது. பாடு. பெண்ணன் படிச்ச கரெக்டா தான் படிக்கிறேன். என் தங்கச்சியுடைய டைரி. I did my first board exam, Tamil, well, but I don't have enough time to finished the three Neduvina, but anyway I managed and cover like 2.5 pages. I expect 96 mark. Really I got 91 mark. Reality I got 91 mark. I did my English exam well in this 10th life. Today only I finished my exam before 15, expecting 95 mark. அப்போ பப்ளிக் எக்ஸாமில் தான் கரெக்ட் டைமுக்கு முடிச்சிருக்க நீ. ரியாலிட்டி ஐ காட் ஒன்லி 83. அது சொல்லு, நீயே சொல்லு பக்கத்தில் இருக்குது. ப்ரோ I think I did my maths exam well, but 2 marks and 5 marks compulsory is little tough. Then 2 creative mark I expect 96. Reality I got 80. அழுறியா? சிரிக்கிறியா? அம்மா எவ்வளவு அழகு தங்கம். நீங்க எவ்வளோ? நீங்க அடுத்தவங்களை கலாய்க்க கூடாது. உன்னோட பிளேட்ல என்ன இருக்குன்னு பாரு, அடுத்தவங்க பிளேட்ல என்ன இருக்குன்னு பாக்காது. செகண்ட் ரேங்க் கிளம்பே. டோட்டல் எவ்வளோ? கம்பல் பண்ணி கேக்குறீங்கிறது நான் சொல்றேன். மறந்துச்சு. பொய் சொல்லு. 453. இது செகண்ட் ரேங்க் 500க்கு. ஃபர்ஸ்ட் ரேங்க் போனே 483 ஓ 81 ஓ. அதுக்கு இதுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ்? நீ அவளோட 1 மார்க் டிஃபரன்ஸ்ல இருக்க வேணா? இது எப்படி ஆடுனா எங்க இருந்து? I did my science exam well. All 1 marks are correct, but they gave a twist in 4 mark compulsory. Other than that, everything is correct. Before science exam,
நத்திங். நைட்டு ஓ ஓகே ஓகே. எங்களுக்கு இந்த ஜென்சி ஸ்லாங்லாம் தெரியாது. நைட் ஐ ஒன்லி ஸ்லெப்ட் ஃபார் 2 hours. ஐ எக்ஸ்பெக்ட் 96. ஐ காட் 80. 10 மார்க் கம்மி. அப்புறம் 2 மணி நேரம் தான் தூங்குனியாடி? இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? நீ நல்லா விட்டத்தை பார்த்து தூங்கிட்டு. I did my social exam. I did my social well. எழுதவே இல்ல வெளில. I think I did my social. என்ன you did your social என்னது? வெளில எழுத மறந்துட்டேன். But I don't know. I didn't even attend 2 mark compulsory. I don't know both 8 mark, but all the 1 mark are correct. I saw my benchmate and wrote the 8 mark, but she also wrote only stories. What's gonna happen? I don't know. I expect 90. Reality I got. இப்படி 2 கம்பல்சரி கேவலமா எழுதிட்டு 90 எடுத்திருக்க. இது ஒரு பங்கமான கதை இருக்கு, அதை நான் சொன்னேன். பைபிள் ரீடிங் ஜேர்னியா? அம்மா தங்கம் பைபிள் ரீடிங் ஜேர்னியா? என்னது ஏப்ரல் 17, 18, 19, 20 அதுக்கப்புறம் பாக்ஸை காணும். என்ன அதிகாரம் படிச்ச? ஆதியாகமம் படிச்சியா? அதான் எழுதி வச்சு ஆதியிலே தேவன். வந்து எப்படிப்பட்ட பிள்ளை தெரியுமா? கிரேசி ரொம்ப கிரேசிக்கு நிறைய கிரேஸ் இருக்கா. தெரியுது பாரு. என்ன சொன்ன? சாத்தானுக்கு தெரியுது. ஆமா உங்களுக்குள்ள மட்டும் என்ன இருக்கும்? பரிசுத்தாவி. ஐயோ தெரியுது தெரியுது. அவளுக்கு ஒரு கிரேஸ் இருக்குங்க. அவ என்ன கொஸ்டின் படிக்கிறாளோ அதான் வரும். ஆனா எப்படின்னே தெரியாது. ஆனா இந்த தத்திமாடுக்கு தமிழும் படிக்க தெரியாது, சரி எழுத தெரியாது. இங்கிலீஷ் ஏதோ ஒரு நல்லா எழுதும். ஆனா இப்போ ஒரு வேர்டு எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய வேர்டு, பிக் வேர்டு இருக்கு. அந்த வேர்டோட ஸ்பெல்லிங் தெரியும், வேர்டு தெரியாது. கிரியேட்டிவா யோசிச்சு பண்ணிருக்கேன். திஸ் இஸ் a lipstick டப்பா. இல்ல ஓட்டெல்லாம் போட்டு வச்சிருக்கேன். இல்லை இன்செர்ட் ஆகும். என்ன பயிற்சி? நல்ல அறிவு தான். நிறைய அறிவு இருக்குல்ல எனக்கு. நிறைய. ஸோ தேங்க்யூ. எனக்கே தெரியும் சொல்லுங்க. நீ எப்படி எழுதுவான்னு தெரியாது. இவ எழுதுறதுக்குலாம் மார்க் போட்டுருவாங்க. ஆனா மார்க் மட்டும் விழுந்துரும். எப்படி கிரேசி? அதெல்லாம் கிருபை. ஹேண்ட் ரைட்டிங் அழகா இருக்கும். அவ ஹேண்ட் ரைட்டிங் அழகா இருக்கும். எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் கிரேசி பிரின்சி 2 பேருமே டாப்பர்ஸ் தான். நான் தான் எப்பவுமே ஆவரேஜ். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும். குழுப்பா உனக்கு? குழுப்பான்னு கேக்குறேன். அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் ஆவரேஜ். 1st to 5th வரைக்கும் நானும் கொஞ்சம் டாப்பரா இருந்தேன். அப்புறம் அந்த டாபர் பிறந்துச்சு. வந்து நம்ம படிக்கிறது அப்படியே போயிடுச்சு. அதுல இருந்து இப்ப வரைக்கும் காலத்துல இந்த காலம் வரைக்கும். பட் ஆனா ஐசப்பா கிருபை எனக்கு உட்கார்ந்து படிக்கிறதுக்குலாம் வராதுங்க. உட்கார்ந்து படிச்சு நம்ம ரொம்ப நேரம் உட்கார்ந்து எடுத்துட்டு எழுதிக்காம படிக்கிறது அந்த மாதிரி எனக்கு வராது. அதனாலதான் எனக்கு எப்படியோ காட்ஸ் கிரேஸ் கல்வியம் கிடைச்சிது. டைப்ல இருக்கிறதுனா எவ்வளோ நேரம்னாலும் இப்போ எடிட்டிங்காக இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயம்னா எவ்வளோ நேரம்னாலும் உட்காந்து பண்ணிடுவேன். படிக்கிறது பேஜ் திருப்பி பண்ணுறது வராது நமக்கு. அதெல்லாம் இப்போ இது எல்லாமே எங்களுக்கு எல்லாமே பாடம் எல்லாமே லேப்டாப்பில் இருக்கா. ஸோ ஓரளவுக்கு நல்லாவே படிக்கிறேன். காலேஜ் ஓரளவுக்கு நல்லா படிக்கிறேன். ஏய் நான் நல்லா படிக்கிறேன்டி. எதுக்கு இப்போ பிச்சை எடுக்கிற? மேக்கப் போட போறியா? ஏன் மூஞ்சுக்கா? அவளுக்கு போட அவ சும்மா தானே இருக்கா. அவ சும்மா தானே இருக்கா. மம்மிக்கு போடுப்போம். தெரியுதுல நானும் கொண்டுருவேன். ஓடு. என்னென்னலாம் போட போற? என்னென்னலாம் போட போற? முதல்ல மூஞ்சிய கழுவி விடுவேன். கண் எரிச்சல 2 வருஷம் அடுத்து பவுடர், காம்பேக்ட் பவுடர் அங்க இருக்கு, ரோஸ் பவுடர், அதை போட்டு விடுவேன். அடுத்து லிப்ஸ்டிக்கு, பிளஷ்ஷு, ஐலைனரு, செல்ஃப் மேக்கப் போட்டு. எனக்கு வர மாட்டேன். எனக்கா ஒண்ணு கூப்பிடுறேன். வாக்கா கெஞ்சி கேக்குறேங்கா. கால கூடாது சொல்லிருக்காங்க. நீ வா, நாங்கெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சுதான். மம்மி தூங்கிட்டு இருக்காங்க. நான் இருட்டுல பண்ணுவேன். வா. பண்ணுவியா?
நீங்க என்ன பண்றீங்க? ஆம்லேட் போடுது. ஆம்லேட் போட போறியா? நீ ஆம்லேட்டுக்கு ஏன் வெங்காயம் வெட்டுறது கூட உனக்கு தெரியாது தானே? ஏய் தெரியும் எனக்கு. அவ்வளவு மட்டியா நானு. எனக்கே இங்க 1000 வேலை இருக்கானே. என் தங்கச்சி பாத்தீங்களா 1001வது வேலையை கொண்டு வந்து அதை தான் முதல்ல பண்ணுன்றா. மேக்கப் ஆர்டிஸ்ட் பண்ணிருந்தீங்க. வாங்க கதவை திறந்துட்டேன். மேடம் மேக்கப் ஆர்டிஸ்ட் பண்ணிருந்தேன். ஆமாங்க மேடம். ஓகே மேடம். மேடம் கொஞ்சம் இந்த சைடு வந்து உட்காருந்தீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும் மேடம். வேணாங்க, நீங்க வெறும் மேக்கப் பண்ணிட்டு போடுங்க. எல்லாமே ரெடி. என்னென்னலாம் வச்சிருக்கீங்கன்னு கொஞ்சம் மக்களுக்கு காமிச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். க்ரீமு, மாய்ஸ்சரைசர், பவுடர், லிப்ஸ்டிக்கு, ப்ளஷ்ஷு, இந்த கண்ணுக்கு போகிற ப்ளஷ்ஷு, கண்ணுக்கு போகிற ப்ளஷ் எல்லாமே தான். அடுத்து ஐலைனர். ஐலைனர் போட போறீங்க என் கண்ணுக்கு? எதுவும் பண்ண மாட்டேன், கணக்காக தான் போடுறேன். ஆரம்பிங்க. மாய்ஸ்சரைசர் ஃபஸ்ட்டு போடுவாங்களா, க்ரீம் ஃபஸ்ட்டு போடுவாங்களா? எனக்கு தெரியும், ஒண்ணுமே பவுடர் மட்டும் தான் போட தெரியும். சன்ஸ்கிரீனும் பவுடர் மட்டும் தான் போட தெரியும் எனக்கு. ஃபஸ்ட்டு இது போடுவோம். அவ தான் மேக்கப் ஆர்டிஸ்ட். ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர். என் மூஞ்சி என்ன ஆக்க போறாளோ தெரியலையே. அவ சிலுவையில் அறையிறதுக்கு அவர் வந்து அடிக்கப்படுறதுக்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி மாதிரி ஒப்பு கொடுத்தாராம். கையில அடிப்படக்கு இருக்கிற ஆட்டுக்குட்டி நான் தான். அப்புறமா பேசுமா, மூஞ்ச காமிமா. மேக்கப் ஆர்டிஸ்ட் மாதிரி வர சொன்னா எப்படி வந்திருக்கா பாருங்க. நல்லா அழகா இருக்குவா. சரி வந்து பண்ணி விடுவா சீக்கிரம். டைம் ஆகுதுங்க. அப்புறம் காசு தர மாட்டேன். நீங்க லேட் பண்ற ஒரு டைமும் நான் காசு கம்மி பண்ணுவேன். நானே போட்டுக்கிட்டேன். அடுத்து மூஞ்சி நல்லா மாய்ஸ்சரையா இருக்கும் மேடம். எங்க ஆயிலியா இருக்கு. Shut up your mouth. சட்டி பானை கவுத். நெக்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம பவுடர் போட்டுக்க போறோம். பவுடர் எல்லாம் குளிப்பாட்டி எடுத்துட்டு எல்லாரும் பால் அபிஷேகம் கேள்விப்பட்டிருப்பீங்க, தண்ணி அபிஷேகம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் இப்போ பவுடர் அபிஷேகம் பண்ண போறேன். Punite mana sa usaku ada manote ஒரு நிமிஷம் என்னோட கையெழுத்து விட ஒரு நிமிஷம் விட என்னடி ஆக்கி வச்சிருக்க. பூஜை பண்ண எவ்வளவு க்ளோயிங்கா இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு. சரி மேம் வேணும் உங்களுக்கு ரெட்டா பிங்கா? அவ போட்ட பவுடர் கொஞ்சம் கூட மூஞ்சில இல்ல. இருக்கு இருக்கு. ஏய் 8:20 வரைக்கும் தான் டைம். ஓகே ஓகே அதுக்குள்ள முடிச்சிடுவேன். ரெண்டு ஷேடுமே எனக்கு செட் ஆகாது. இந்த ஷேட் அப்புறம் போடுவோம். நினைச்சா அதான் போடுவேன். ஏன் அப்ப இது போடுவா? லிப்ஸ்டிக் கலரே போடு நல்லா பூசு. அன்னைக்கு பூசி பேப்பருக்கு இந்த மேடம் பூசி பவுடருக்கு குடிச்சிட்டு இருந்தாங்க. ஃப்ரெண்ட் பர்த்டேக்கு गाइस எப்படி தெரியுமா அது இதுதான் गाइस பேப்பருக்கு உம்மா கொடுத்து லெட்டர். ஐயோ தனியா புடிச்சு நாயே. இங்க வந்து பேசுங்க. அம்மா பண்ணுங்க. அம்மா லிப்ஸ்டிக் போடுறதே ஒரு பாவம். நான் அங்க இருந்து உமா கொடுத்துட்டு
டாடி இங்க இருந்து வந்துட்டாங்க. வந்துட்டு நான் வாய் ஃபுல்லா பன்னிக்குட்டி மாதிரி லிப்ஸ்டிக். அதுக்கப்புறம் அந்த உமா கொடுத்த அதே பேப்பரை திருப்பி இப்படி வச்சிட்டு இருந்தேன், படிக்கிற மாதிரி இப்படி இப்படி வச்சிட்டு இருந்தேன். என்ன பண்றடா அப்படின்னு கேட்டாங்க. சும்மாதான் இப்படி எடுத்தேன். ஐயோ அதெல்லாம் வந்து டைம் ரொம்ப மம்மா மம்மா பண்ணு மம்மா 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 பண்ணு மம்மா மம்மா இது வந்து மூஞ்சி காட்டி மம்மா மம்மா பண்ணு மம்மா மம்மா. நெக்ஸ்ட் கண்ணுக்கு ப்ளஷ் போட போறோம். ஏய் பாரு ரியல் ஃபேஸ்க்கு உன் ஃபேஸ்க்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் அழகா இருக்கு நீ. வச்சிருக்க நீ என்னால அப்படி அழுத்தாது ப்ளீஸ் சொல்லிட்டேன். சரி சரி என் உயிர் அதுல எப்படி உயிரை எதுல இருக்கு? அழுக்கு சோஃபால வச்சிருக்கா பிரின்சி. வர்ற வரைக்கும் நான் சத்தியமா கொண்டுட்டேன் பிரின்சி. நான் படிச்சு சுருண்டு படுத்துட்டாலே நீ நான் டாடிக்கிட்டே சொல்லுவேன் பிரின்சி. நீ ஆல்ரெடி டாடி உன்னை திட்டுவாங்க. நான் உன்கிட்ட சொன்னா இல்லையா? இன்னும் அரைகுறைய விட்டு போறேன். என்ன இவ்வளவு அடிச்ச நான் சொன்னேன் தானே. என்ன சொன்ன? இதை இப்படி வச்சா இதுல உள்ள பஞ்சுலாம் இதுல ஒட்டிக்கும். இப்ப காட்டு ஏதாவது ஆயிடுச்சு. அது நான் டவல்ல வச்சு அதை எப்படி உனக்கு கண்ணு தெரியும்? மைக்ரோஸ்கோப் எடுத்து பாரு. லிப்ஸ்டிக் வச்சிட்டு இருக்கா வச்சு. என் வீட்டுல எல்லாம் அரை மெண்டல் முழு மெண்டல். இன்னும் பாதையில விட்டு போயிட்டாலே இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அடிபட்டு பெருங்காயம் வாங்குற மாதிரி இருக்கு. பெரும் காயம், பெருங்காயம் இல்ல. போனை உடச்சு போட்டுருவேன். புது போனை கூட பார்க்கவே மாட்டேன். நல்லா இருக்குடி உங்க கதை. ஆனா நீங்க என்ன கோமாளி ஆக்குவீங்க, கடைசியில சண்டை என்னாலன்னு சொல்லுவீங்க. நீ கோமாளிதான். இந்த கலவரத்துலயே உனக்கு என்ன கலாய்க்கணும்னு என்ன பண்ணுவேன்? வா போன்லாம் போன் ஆன்ல தான் இருக்கும். என்ன பண்ண முடியும்? என்ன அடிப்ப நீ? எதுக்கு இப்போ என் மேல கோவத்தை காட்டுற? செஞ்சு சாப்பிட்றேன்னே அதுக்கே வந்துட்டு நான் ரொம்ப பெருமைப்படுவேன். கேட்டேன் பெருந்தீனிலாம் இல்லையே. காலையில நான் சாப்பிட்டதுதான் சொல்லுது. காலையில ஒரு சோறு தரல, மில்க் ஷேக் போட்டு ஒரு கிளாஸ் தான் குடிச்சேன் காலையில. 4 நட்ஸ் போட்டு 4 நாளைக்கு போதுமா? கேளு, பெருந்தீனின்னு சொன்னதுக்காக சொல்லு. மத்தியானம் வந்துட்டு ஒரு தட்டு தான் கொடுத்த தக்காளி சாப்பிட்டு. நீ சரியான பொம்பளையா இருந்தா அவட பேசாத மம்மி. ஒரு கலவரம் நடந்தா அது வந்து சமாதானப்படுத்தணும், பிடிச்சு விடக்கூடாது. பாத்ரூம்ல தோழிச்சுக்கப்போ அன்னைக்கு வந்து கதவை உடச்சிருக்கு. வெல்கம் பேக் டு ஆமியல் vlog. எல்லாம் இவ்வளவு பண்ணல, ட்ராயிங் பண்ண. சபு டாடி வந்து கிரேசி நல்லா திட்டிட்டு போயிட்டாங்க. இங்க உட்காந்துட்டு இருந்தா. நீ அவ அழுகிற சவுண்டு கேட்டோன்னு டாடி உள்ள போனாங்களா, உள்ள போயிட்டு அவட்ட கேட்டா என்ன அடிச்சுட்டா அப்படின்னு சொல்லி அவ அழுதா. ஒன்னு இவகிட்ட வந்து இந்த அடிக்க வந்துட்டாங்க, உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், அவளை அடிக்க கூடாதுன்னு. இது ரொம்ப அடிப்பா கிரேசி பிரின்சி. ஆனா இது உட்காந்து சிரிக்குது. நீ சிரிக்கலன்னு சொல்றேன், அதை கட் பண்ணிடு. இது உட்காந்து அழுறா. அப்புறம் திருப்பி அவளை போய் ஜப்பு டாடி நல்ல டாடி, என் மூஞ்சி பாடுறேனும் டாடி என்ன அடிச்ச மாதிரி இருக்கு என் மூஞ்சி பாக்குறதுக்கு. நல்ல டாடி. இவன் அந்த பக்கம் திட்டிட்டு அங்க போய் அவளையும் திட்டிட்டு போனாங்க. ஏன்டா அவகிட்டே போய் டார்ச்சர் பண்றது சொல்லு. 2 வாட்டி திட்டினாங்களே, வரும்போது ஒரு வாட்டி திட்டினாங்க. ஆமா, திருப்பி நீங்க அவனை இனிமே அடிச்சா உனக்கு இருக்கு தெரியாம புரியாம. இவன் ஏன் அடிச்சிருக்கா தெரியாம பட்டுருச்சுன்றா. கை வந்து இப்படி தெரியாம படுமா. இதெல்லாம் போட்டு நல்ல ஆக்ஷன் vlog. இதெல்லாம் போட்டு வைக்காது.
அவன் ஒன்னும் பெரிய அவ்வளவு பெரிய அடிலாம் இல்ல, அவன் நடிக்கிற அளவுக்கு உட்காந்து உயிர் போற மாதிரி கதறி போடுவான். நீங்க பாருங்க, உயிர் போற மாதிரி கதறி எழுதிட்டு இருக்கான். அடிலாம் ஒண்ணுமே கிடையாது. அவளை சும்மா இப்படி தள்ளி விட்டா கூட ஓவர் ஆக்ட் பண்ணுவான். பேசிதான் பாவம் நடிக்க நிறைய அடி வாங்குவான். அன்னைக்குதான் நான் பண்ணது தப்புதான், ஆனா அவ்வளவு பெரிய தப்பு. இப்படி உக்காண்டிருந்தேன், இப்படி விழுந்து பாருங்க, அடி வாங்கிட்டு வந்து சிரிச்சிட்டு இருக்கா உள்ள. என்ன பண்ண, அடி வாங்கி மறத்து போய் சிரிப்பு வர அளவு மறத்துடுச்சு பாத்துக்கோங்க. அப்படி எவ்வளவு சேட்டை பண்றான்னு பாத்துக்கோ. சேட்டெல்லாம் ஒன்றும் பண்ணல. அதுவே ஒரு சில்ட்ரன் தெரியுது, அது கொடுக்குன்னா சத்தம் தான் வரும். நீ ஏன் அவளை நான் வந்து கரெக்டா வந்து எப்படி சொல்றது, என்னது காசு கொடுக்கணும். அவங்க பேர் என்ன, பிச்சைக்காரங்க கொடுப்பாங்க. பிச்சை போடுறாங்க. இது ஏதாவது டைலாக் நல்லா சொல்லலாம்னு நினைச்சேன், வர மாட்டேங்குது. நான் வந்துட்டு பிச்சைக்காரன் வரும்போது குலுக்கி மாட்டிக்கிறேன், நீ வந்துட்டு அதுக்கு முன்னாடியே குலுக்கிட்டு போயிடுற. இது பிச்சைக்காரனுக்கு சூட் ஆகாது, ஆனா இங்க பார்த்தோன்னா உனக்கு சூட் ஆகும். ஏதோ வளர்றாங்க, ஏதோ வளர்கிட்டு இருக்கு எனக்கே தெரிஞ்சு. அன்னைக்கு கதை உடைச்சிட்டாங்க, பாத்ரூம் கதை உடைக்கிறாமா 2 பேரும். ஞாபகம் உடைச்சிட்டாங்க. கொஞ்சம் அப்புறம் எங்க அப்பா முட்டை கொடுப்பாரு. இருக்காத அதுங்க ரெண்டும் அங்க பாத்ரூம்ல கதவு பூட்டி விளையாடிட்டு யாரு கதவு பூட்டி விளையாடிட்டு? நீங்க எல்லாம் விளையாண்டீங்க. நான் வந்தேன், நான் பண்ணது தப்புதான். ஒரு நல்ல அக்காவா வந்து அதை விலைக்கு விட்டுருக்கணும். நான் போய் என்ன பண்ணேன், என் தங்கச்சி வந்து பாத்ரூம் உள்ள இருந்தா, இவன் நீ போக்க நான் பாத்துக்கிறேன் சமாதானப்படுத்த. அக்கா 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 காப்பாத்துக்கான். நான் வந்து அக்கா நீ போக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் கதவு பூட்டி லைட் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ண உடனே ஒரு இழுத்தா டோர் வந்துச்சு. நான் அமைதியா வந்து இங்க உட்காந்துங்க. இழுத்தாலும் பரவாயில்ல, கதர்வா அப்படியே சும்மா லேசா லைட்டா. அவ ரொம்ப கத்தவா, ஆல்ரெடி பேசினாலே ஸ்பீக்கர் மாதிரி பேசுவா. அப்ப வெளியே தான் நின்று இருந்தாரு. சத்தத்திலே வந்துட்டாங்க. பார்த்தா உள்ள உடஞ்சிருச்சு. நான் ஒண்ணுமே பண்ணல இன்னைக்கு, நான் உண்மையே சொல்ல, நான் ஒண்ணுமே பண்ணல. நான் ஒத்துக்கிறேன். உடைச்சது அவன், அவளுக்கு அடி விழல தானே, அடி விழுந்துச்சு. எனக்கே விழுந்தது. எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து நீ என்கிட்ட தான் வந்தாங்க தெரியுமா, என்னதான் அடிக்க வந்தாங்க. அப்புறம் மம்மி தான் ஒன்றும் பண்ணல, அவதான் இவளை வம்பெடுத்தாங்கன்னு போயிட்டாங்க. இப்போ யார் கதை உடச்சுன்னு கேட்டேன்னு கிரேசி. இவ வயசுல எல்லாம் நாங்க வாங்குவோம், ஏன் வாங்குவோன்னே தெரியாம டாடி வாங்குவோன்னே தெரியாது. இந்த இதெல்லாம் சைக்கோபாத் கேள்விப்பட்டிருக்கீங்களா, சைக்கோபாத் மாதிரி வாங்குவோங்க நாங்கெல்லாம். பெரிய அடி வாங்குவா. என்ன அடிக்கும் போது கிரேசி கதை பூட்டிட்டு பாத்ரூம்ல போனிச்சுப்பான். ஆமா, உள்ள வந்தாலே ட்ராமா நைட் மாதிரி எல்லாமே இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அதை இப்ப ட்ராமா நைட் மேர் லிஸ்ட்ல எடுக்கிறது இல்ல, காமெடியா மாத்தி வச்சாலும் காமெடியா மாத்தி. அது வந்து என்னன்னா ரொம்ப அடிச்சு ரொம்ப ட்ராமாவால பைத்தியம் ஊத்தி போச்சுன்னு அர்த்தம். என் தங்கச்சி பாத்தீங்கன்னாங்க எவ்வளோ நல்ல தங்கச்சின்னு எனக்காக மேகி செஞ்சுட்டு வந்திருக்கா. ஆனா அவளை பாருங்க, மேடம் இது மேகி உனக்கு எனக்கு நான் எத்தனை வாட்டி உன்னை கூட்டினேன், சீன் ஹாட் நல்லா முடியாது போ. You're my speedy pie. You're my come பிரின்சிமா நான் டேப் வாங்கி தரேங்க வா. நீயே கேளு பாப்போ. சண்டை போட்டுட்டே இருக்க கூடாது. மம்மி நல்ல மம்மி தானே, சமாதானப்படுத்துங்க சண்டைய. சரி நீ போய் கொஞ்சம் கிரேசி. என்ன போன் தான் உனக்கு கொடுத்தாச்சுல, திருப்பி வாங்க. டாடி இல்ல பிரின்சி கொன்னுருவேன். கிரேசி விட்டு கொடுத்து போணும் கிரேசி. அப்புறம் என்ன கிரேசி அக்கா நீ அக்காவே இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, அந்த பெரிய விட்டு கொடுத்து போக மாட்டாரா? நான் எதுக்கு விட்டு கொடுத்து போணும்? ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் ஹேவ். சரியா, அப்ப ஃபர்ஸ்ட் நான் தான் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் அது கூட மன்னிச்சு விட்டுருவேன், இதெல்லாம் மன்னிக்கவே மாட்டேன். பிரின்சி வார்த்தை ரொம்ப ஜாஸ்தியா வருது. என்ன கூடயா நான் என்ன தப்பு பண்ணேன்னு என்ன மன்னிக்கிறேன். இவா பிரின்சி நான் என்ன தப்பு பண்ண சொல்றேன். என்ன பண்ணலைன்னு பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? காமெடி இந்த பொம்மை மாதிரி இருக்கு அடிக்கிறதுக்குன்னு. யா ஆஃப் கோர்ஸ். நீ ஒரு அடி அடிச்சதுக்கு இவ்வளவு பெரிய பிரளயம் பண்ண. ஆனா மம்மி நீங்க நல்ல அம்மா மம்மி. வெக்கமே இல்ல உனக்கு கிரேசி, உனக்கு வெக்கமே கிடையாது.
இப்பதான் நான் படுக்கிறதுல சாப்பாடு டேடி சாப்பாடு கொடுக்குறாங்க. டாடி வாங்கிட்டு வருவாங்க. மம்மிக்கு என்னன்னு தெரியல இன்னைக்கு. எங்க அம்மா அப்பா அப்பா ரொம்ப பாச மலர்கள் தான். ஏன் உங்க அவசியத்துக்கு நாங்க வந்து அடைக்கணும்? உங்க அவசியத்துக்கு நாங்க வரோம்ல. எங்க அவசியத்துக்கு நீங்க எப்ப வந்தீங்க? நீங்களாச்சும் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் பிச்சை எடுப்பாங்க. எல்லாத்தையும் பிச்சை எடுப்பாங்க.